ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. அதிகாயன் கொல்லப்பட்டாயிடுறது, கும்பகர்ணன் மாண்டாச்சு. இப்படியெல்லாம் செய்திகளை கேட்டு ராவணனுக்கு ரொம்ப துக்கம் மேலிடுறது. தூம்ராட்சனுக்கு உத்தரவு விட்டுட்டு தன்னுடைய மகன்களும் சகோதரர்களும் மடிஞ்சதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறார், துக்கிக்கிறார் ராவணன். அவருடைய கண்கள் குளமாறுது, மனசு சோகம் கவ்விக்கிறது. சிந்தனையில் ஆழ்ந்துட்ட ராவணனை பார்த்து வருத்தமடைஞ்ச அவருடைய மகன் இந்திரஜித் அவருக்கு தைரியம் விட்றார். உங்கள் மகனான உங்கள் இந்திரஜித் உயிரோடு இருக்கிறச்சே நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படுறதுன்றது தகாது. பேரன்பு காட்டுற தந்தையே, இந்திரனின் எதிரியான உங்கள் மகன் ஏவர அம்புலேருந்து தப்புற வல்லமை ராமலக்ஷ்மணாளுக்கு கிடையாது. அவளுடைய உடல் செதற தரமேறு விழுந்து கிடக்கிற காட்சியை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. தெய்வங்கள் அருளின பலமும் ஆண்மையும் உங்கள் மகன்கிட்ட இருக்கும்பொழுது இந்த சபதத்தை கேட்டுக்கோங்க. குறித்தவராத என்னுடைய அம்புகள் இன்றைக்கி ராமனையும் லக்ஷ்மணனையும் வீழ்த்தி கொள்ள தான் போகிறது. தேவர்களின் தலைவனான இந்திரனும் சூரியனின் மகனான யமனும் உலகங்களை காக்கிற விஷ்ணுவும் சம்ஹாரமூர்த்தியான ருத்ரனும் தேவர்களுடைய சாத்தியர்களும் அக்னி தேவனும் சந்திரனும் சூரியனும் கண்டு வியக்கிற அளவு இன்றைக்கி யுத்த காலத்தில் நான் விந்தைகள் புரிய போகிறேன்னு சூளுறவு வைக்கிறார் இந்திரஜித். இப்படியெல்லாம் பேசிட்டு இந்திரஜித் தன்னுடைய தேரின் மேலே ஏறி அமர்ந்துக்கிறார். யானைகள் மேலும் குதிரைகள் மேலும் அமர்ந்துட்டு அரக்க வீரர்கள் பின்தொடர தயாராகிறார். முரசுகள் முழங்கிறது, சங்குகள் ஊதப்படுறது. இந்த காட்சியை கண்டு வேறு ஊக கொள்கிறார் ராவணன். உனக்கு நிகரானவன் ஒருத்தன் இதுவரை எந்த யுத்தகலத்துலையும் காணப்பட்டது கிடையாது. மகனே, இந்திரனையே வென்றவன் நீ. அதனால் ஒரு சாதாரண மனுஷனான ராமனை வெல்றதுன்றது உனக்கு எளிசான காரியம்தான். வென்று வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை ஆசீர்வதிக்கிறார். யுத்த காலத்தில் நுழையிறதுக்கு முன்னே இந்திரஜித் அக்னி தேவனை வேண்டிட்டு பூஜைகளை செய்கிறார். அப்போ அக்னி தேவனே ஹோமத்தியிலேருந்து வெளியே வரார். இந்திரஜித்தினால் தரப்பட்ட காணிக்கைகளை ஏற்றுக்கிறார். இதை தொடர்ந்து இந்திரஜித் தன்னுடைய வில்லு, தேரு, ஆயுதங்கள் இவற்றின் மேலே மாயாசக்தி படருமாறு மந்திரங்களை ஓதுறார். இப்படி தன்னுடைய வழிபாட்டை முடிச்சுட்டு யுத்தகலத்துக்கு புறப்பட்ட இந்திரஜித் சூரியனை நிகர்த்த ஒளி வீசின்னு வரார். போர்க்களத்தில் நுழைஞ்சதும் தன்னுடைய அரக்கற்பட அணிவகுத்துட்டு இந்திரஜித் தன்னுடைய மாயா சக்தியை பயன்படுத்தி கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சுண்டு யுத்தம் புரிய ஆரம்பிக்கிறார். வானர வீரர்கள் கூட்டம் கூட்டமாக அழிய ஆரம்பிக்கிறாங்க. கந்தமாதன், நலன், நீலன், ஜாம்பவான், கஜன், துவிதன், ரிஷபன், அங்கதன் இவா மட்டும் இல்லாமல் சுக்ரீவனும் கூட இந்திரஜித்தினுடைய தாக்குதலில் சிக்கி இவாள்லாம் தவிக்கிறாங்க. நாலா பக்கத்துலேயும் வானரப்படை நசுங்க ஆரம்பிச்சிது. வானரப்படை தலைவர்கள் எல்லாம் கடுமையாக தாக்கப்படுறாங்க. உடல் முழுசும் காயங்களை ஏற்றுக்கிறாங்க. அவள் இதுக்கு பின்ன ராமலக்ஷ்மணா மேலே அம்பு பொழிகிறார் இந்திரஜித். அவளை அம்புகளாலேயே மூடுறார். அப்போ ராமர், லக்ஷ்மணா, பிரம்மதேவன்கிட்ட வரத்தை பெற்றுண்டு அந்த பலத்தினால இவன் வானரப்படையை அழிச்சுட்டு இருக்கான். பிரம்மதேவரால் அருளப்பட்ட அஸ்திரம் அவன் ஏவும்போது நம்ம செய்ய வேண்டியதுன்றது எதுவும் இல்லை. நம்ம இதை தாங்கிக்க வேண்டியது தான். நம்ம நிலவிழந்து விழும்போது வானரப்படையின் கதியை நினச்சும் நம்முடைய நிலையை பார்த்தும் உற்சாகம் அடைய போகிற இந்திரஜித் லங்கைக்கு போய் திரும்புவான் அப்படின்னு சொல்கிறார் ராமர். அப்போது ராமரும் லக்ஷ்மணனும் இந்திரஜித்தினுடைய அஸ்திரங்களால் தாக்கப்பட்டு நினைவிழந்துடுறாங்க. தன்னை மறைச்சுண்டு வான வீதியிலேருந்து அம்பு மழை பொழிஞ்சிட்டு இருந்த இந்திரஜித் ராமலக்ஷ்மணா கதியை பார்த்து மகிழ்ந்துக்கிறார். அரக்கர்கள் அவனை கொண்டாடுறாங்க. லங்கைக்கு திரும்பி வந்து நடந்த நிகழ்ச்சிகளை தந்துக்கிட்ட சொல்கிறார். இதுக்கு இடையில் நினைவு இழந்துட்ட ராமலக்ஷ்மணாவை பார்த்து வானர வீரர்கள் எல்லாம் திகச்சுண்டு நிற்கிறாங்க. சுக்ரீவன், நீலன், அங்கதன், ஜாம்பவான் இவா பெரிய வீரர்கள் கூட செய்யறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகச்சு நிற்கிறாங்க. இப்படி எல்லாரும் முழுசாக மனசோர்வு அடைஞ்சிட்ட நிலையில் ஹனுமான் முதலானோரை பார்த்து விபீஷ்ணன் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மனச்சோர்வு அடையுமாறு எதுவுமே நடந்துள்ளேன்னு சொல்கிறார். இந்திரஜித் ஏவினது பிரம்மதேவனால் நிர்வகிக்கப்படுற அஸ்திரம்ன்றதுனால அதுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் ராமலக்ஷ்மணாளுக்கு ஏற்பட்டிருக்கு இப்போ, அவ்வளவுதான் அப்படிங்கிறார். அப்போ ஹனுமான், அப்படின்னாக்கா இவாளையும் இந்த படையில் இன்னும் உயிரோடு இருக்கும் வானர வீரர்களையும் அந்த அஸ்திரத்தினுடைய பாதிப்பிலேருந்து நம்ம மீட்கணுன்றது நம்மளுடைய கடமைன்னு சொல்கிறார். அந்த இரவு நேரத்தில் விபீஷ்ணனும் ஹனுமானும் யுத்த களத்தினுடைய நாலாபுரமும் போய் பார்க்குறாங்க. ஏற்கனவே விழுந்தவ தவிர அங்கதன், நீலன், ஜாம்பவான், சுக்ரீவன் இவா கூட விழுந்துட்டதை பார்க்குறாங்க. ஜாம்பவானை நெருங்குறார் விபீஷ்ணன். மரியாதைக்குரியவரே, இந்திரஜித்தின் பானத்துக்கு நீங்கள் பலியாகி இல்லையா அப்படின்னு விசாரிக்கிறார். அப்போ விழுந்து கிடந்த ஜாம்பவான் கஷ்டப்பட்டு பதில் பேச ஆரம்பிக்கிறார். அவருடைய பதிலை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.